எல்லோருக்கும் வணக்கம். இன்னைய ஸ்டாக் மார்க்கெட் அப்டேட்டில் நம்ம பார்க்க போகிறது இந்த 7 பாயிண்ட் தாங்க. ஸோ நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன நடந்தது, சின்ன ஒரு கம்பேரிசன் நேற்றுக்கும் இன்றைக்கும் மார்க்கெட்டில் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து ஏன் கீழே போச்சு அப்படின்னு பார்க்க போகிறோம். டாப் கெய்னர்ஸ் அண்ட் டாப் லூசர்ஸ் பார்க்கலாம். மார்க்கெட் டைரக்ஷன் ஃப்ரம் இயர் அப்படின்னு என்ன பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ நியூ இன்வெஸ்டருக்கு ஒரு சின்ன அட்வைஸ் பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேற்று என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். நிஃப்டி வந்து ப்ளஸ் 873 புள்ளிகள் உயர்ந்தது. சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா 2946 புள்ளிகள் வந்து பெரிய ரேலியாக இருந்ததுங்க. நிஃப்டி க்ளோஸ் ஆன பார்த்தீங்கன்னா 23,997, சென்செக்ஸ் வந்து 77,562 க்ளோஸ் ஆச்சு. முக்கியமான ரீசன் பார்த்தீங்கன்னா யூஎஸ் ஈரான் வந்து அந்த வார் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. க்ரூட் ஆயில் வந்து கம்மியான ரேட்டில் இருக்குது. குளோபல் மார்க்கெட்டும் பாசிட்டிவாக இருக்குது. பேங்க் நிஃப்டியும் பெரிய ஒரு ரேலி இருந்ததுங்க. நேற்று ஸ்ட்ராங் புல்லிஷ் மார்க்கெட் இருந்தது நம்ம பார்த்துருப்போம். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் வந்து நிஃப்டி வந்து -222 புள்ளிகள் இறங்கியிருக்கு. சென்செக்ஸ் 931 புள்ளிகள் இறங்கிச்சுங்க. ஸோ 16 செக்டரில் வந்து 10 செக்டர்ஸ் வந்து இன்றைக்கி டவுனாக இருந்தது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா பேங்க் ஸ்டாக்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக விழுந்துருந்துச்சு. எஃப்ஐஎஸ்எல்லில் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குங்க. இன்றைக்கி ப்ராஃபிட் புக்கிங் ப்ளஸ் வீக் மார்க்கெட் தான் முக்கியமான காரணம் மார்க்கெட் டவுன் இருந்ததுக்கு. நெக்ஸ்ட் நேற்றுக்கும் இன்றைக்கும் மார்க்கெட் கம்பேர் பண்ணும்போது மார்க்கெட் ட்ரெண்ட் வந்து நேற்று புல்லிஷாக இருந்தால் இன்றைக்கி பேரிஷாக இருக்குங்க. மார்க்கெட் வந்து 877 பாசிட்டிவ், -222 நெகட்டிவ். சென்செக்ஸ் 2947 பாசிட்டிவ், -931 நெகட்டிவ். பேங்க் ஸ்டாக்ஸ் நேற்று நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது, இன்றைக்கி வீக்காக இருக்குங்க. அதுக்கு முக்கியமான காரணம் நேற்று சீஸ்ஃபயர் கொடுத்துருந்தாங்க, நல்ல ஒரு ஹோப்பாக இருந்தது. பட் இன்றைக்கி வந்து எல்லோரும் நேற்று ப்ராஃபிட் பண்ண கூட இன்றைக்கி ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க. அதனாலே எனக்கு டவுன் போயிருக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் ஏன் டவுன் பண்ண முக்கியமான காரணம் யூஎஸ் ஈரான் டென்ஷன் வந்து மீண்டும் வந்து அதிகரிச்சிருக்கு. க்ரூட் ஆயில் விலை அதிகமாக இருக்குது. ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்னும் கண்டினியூஸாக செல்லிங் பண்ணிட்டு இருக்காங்க. நேற்று பெரிய ரேலியாக இருந்தது. இன்றைக்கி வந்து ப்ராஃபிட் எல்லோரும் புக் பண்ணுறாங்க. ஸோ இது யூஸ்வலாக நடக்கிறது தான். என்னோட டாப் கெய்னர்ஸ் அண்ட் லூசர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹிண்டால்கோ, டாக்டர் ரெட்டி, பஜாஜ் ஆட்டோ, டிசிஎஸ், என்டிபிசி, பவர் கிரிட் இந்த ஸ்டாக்ஸில் நல்ல ஒரு கெயின் பார்த்துருந்ததுங்க. டாப் லூசர்ஸில் பார்த்தீங்கன்னா HDFC, ஐசிஐசிஐ பேங்க், SBI, LNT, கோட்டக் பேங்க், M&M. ஸோ இந்த மாதிரி பேங்கிங் செக்டர்ஸில் இன்றைக்கி ரொம்ப ஒரு அடி வாங்கியிருந்தது நம்ம பார்த்துருக்கலாம். நியூ இயர் இன்வெஸ்டர்ஸ் இந்த டைமில் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக பை பண்ணுங்கள். எல்லா பணத்தையும் ஒரேடியாக போட்டு வாங்கிடாதீங்க. ஸோ அதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு 3-4 பார்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 lakh இருந்ததுன்னா அதை 25,000 ஸோ அதை பிரித்து வச்சு எப்போ டிப் ஆகுதோ அப்போல்லாம் நீங்கள் பை பண்ணி ப்ராஃபிட் பண்ணலாங்க. ஸோ நல்ல செக்டார்ஸ் பார்த்தீங்கன்னா லாங் டேர்முக்கு நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது பேங்கிங்கில் ஐசிஐசி, HDFC, SBI இதெல்லாம் ஒரு நல்ல செக்டர்ஸ். அடுத்து ஃபார்மா, FMCG, பவர் ஸ்டாக்ஸ் இதெல்லாமே நீங்கள் சூஸ் பண்ணலாங்க. அதுக்கடுத்து நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஆல் டைம் ஹை ஸ்டாக்ஸ் வாங்க வேண்டாம். ஸ்மால் கேப்பு ஹை ஸ்டாக்ஸ் அவாய்டு. ஸோ ஸ்மால் கேப்பில் இருக்கிற ஸ்டாக்ஸ்லாம் அவாய்ட் பண்ணுங்க. முக்கியமாக பேனிக் செல்லிங் பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ மார்க்கெட் மறுபடியும் நல்ல ஒரு பூஸ்டப் ஆகும் கூடிய சீக்கிரம். நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பையிங் வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கீழே வந்தால் வாங்கலாம். நீங்கள் 23,700 நல்ல ஒரு என்ட்ரி கொடுக்கலாம். நீங்கள் 23,500 ஸ்ட்ராங் பையிங் ஜோனாக இருக்குங்க. தேங்க்யூ.